ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. தட்டாஞ்சாவடி தொகுதியில் விரைவில் இடைத்தேர்தல். தமிழகத்தை போல் புதுவையிலும் காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அறிவிப்பு. வளிமண்டல சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் 23ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். தேர்தல் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 10,024 வாக்குகள் பெற்று 4,411 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இதேபோல் மங்களம் தொகுதியில் 17,917 வாக்குகள் பெற்று 7,050 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினார். மேலும் கடந்த 13ஆம் தேதி புதுவை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சராகவும் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். பொதுவாக ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட தேர்தல் ஆணைய விதிகளில் வழிவகை இருப்பது போல் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் ரங்கசாமி மே 17ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை புதுவை சட்டசபை செயலாளர் தயாளனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தற்போது தட்டாஞ்சாவடி தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டு விரைவில் இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக அசோக் ஆனந்த் நிறுத்தப்படுவார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் புதிய வேட்பாளரான அசோக் ஆனந்த் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அவர் கல்வி நிறுவனம் நடத்தி வருகிறார். இதனால் இடைத்தேர்தலில் அவரே போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதாக அக்கட்சி தரப்பில் கூறப்படுகிறது. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் மேலும் 3 அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோர் பதவியேற்க வேண்டும் எனவும், அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சரவை அமைக்கும் முன்பாகவே ஊழல் இருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இதனால்தான் அமைச்சர்கள் பதவியேற்பு தள்ளி போகிறது என்றும், அமைச்சர் நியமனம் தாமதமாவதற்கு காரணம் என்னவென்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் தனது பதவியேற்பில் ஊழல் செய்ய மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்தது போல விஜயின் நண்பரான ரங்கசாமியும் விஜய் பாணியில் செயல்படுவாரா? அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் அவர் கூறினார். மேலும் துறைகளில் ஊழல் ஒழித்து மக்களுக்கு நல்லாட்சியை தந்தால் பாராட்டுவோம் எனவும், ஊழல் இருந்தால் 6 மாதங்களுக்கு பிறகு வெளியிடுவோம் என்றும் கூறிய அவர், புதுச்சேரிக்கு சம்பந்தமில்லாதவர் அமைச்சராக கனவு காண்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் போல் வரும் தேர்தல்களில் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் வழிகாட்டுதல் குழு அமர்ந்து பேசுவோம் என்றும், இதுகுறித்து மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் தோடங்கரை சந்தித்த பின்பு முடிவு எடுப்போம் என்றும், காங்கிரசிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நல்ல நட்புறவு உண்டாகி உள்ளது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என புதுவை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கூறியுள்ளார்.
புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மீண்டும் தேர்வு எழுத வருகிற ஜூன் ஜூலை மாதங்களில் துணைத் தேர்வு நடத்தப்படுவதாகவும் இதற்காக அவர்கள் படித்த பள்ளிக்கு நேரில் சென்று 18ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வருகிற 30ஆம் தேதி வரை ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நீங்களாக காலை 11 மணி முதல் 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தனித்தேர்வர்கள் முத்திரையர்பாளையம் முத்திரையர் மேல்நிலை பள்ளியில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் தங்களது விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையம் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பிக்க வரும் தேர்வர்கள் அனைவரும் தங்களது ஆதார் அட்டை நகல் மற்றும் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகளை இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் 23ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் வடகிழக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் 2 வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மே 17ஆம் தேதி வரை இயல்பாக 97 மில்லிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் என்றும் ஆனால் அதைவிட 1.3 மில்லிமீட்டர் மழை கூடுதலாக பெய்துள்ளதாகவும் இது இயல்பை விட 1% அதிகம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சாலை விதிகளை மீறிய 100 பேருக்கு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வேலையின் தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் ராஜீவ்காந்தி சிக்னல், இந்திரா காந்தி சிக்னல் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த பேருந்துகளில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வகையில் பொருத்தியிருந்த ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மதுபோதையில் யாரேனும் வாகனம் ஓட்டுகிறார்களா எனவும் மூச்சு பரிசோதனை கருவி மூலம் சோதனை செய்யப்பட்டது. இதேபோல் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டிய இருசக்கர வாகன ஓட்டிகள், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டியவர்கள் என சாலை விதிகளை மீறியதாக 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரி இளைஞர்கள் இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாடுவர் என கூறியுள்ளனர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமணி, சிவக்குமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன், பிரபு என்கிற தனிகமணி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர்கள் 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பேசிய அவர்கள் அவர்களது நோக்கம் புதுச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான் என்றும் வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது என்றும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார் என்றும் கூறிய அவர்கள் PPL நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் தங்களிடமே உள்ளது என்று கூறினர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான PPL போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களை விளையாட முடியும் என்ற விதிமுறை இருக்கும் போது அவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வீரர்களை கொண்டு வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர் என்றும் ஆனால் தங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே எனவும் கூறினர். இப்ப இருக்கிற கிரிக்கெட்டோட அமைப்பை நான் சொன்னேன். வெளி மாநிலத்திலிருந்து விளையாடக்கூடிய பசங்களை முன்னாள் ரைட் ரேஷன் கார்டு வாங்கி அடுத்த நாள் ஆதார் கார்டு வாங்கி உடனே ஒரு வீடு எக்ரிமெண்ட் போட்டு ஆட வச்சு வெளியூர்ல விளையாடுறவங்கள பாண்டிச்சேரிக்கு விளையாடுறது அவங்களுடைய திட்டம். எங்களுடைய தலைவர் திட்டம் என்ன தெரியுங்களா? உள்ளூரிலே பிறந்து இங்கே வாழ்ற பிள்ளைகளை இங்கு திறனை கண்டுபிடித்து விளையாட வைத்து இந்தியாவுக்கு விளையாட வைப்பதுதான் எங்கள் நோக்கம். பிள்ளைகள் முடிவு பண்ணணும், பாண்டிச்சேரிக்கு ஆடுறது பெருமையா இந்தியாவுக்கு ஆடுறது பெருமையா? நோக்கம் இந்தியாவுக்கு ஆடுறது தான். பாண்டிச்சேரியும் ஆடி இந்தியாவுக்கு ஆட வைப்பதுதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாளையொட்டி புதுச்சேரியில் மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் நகர பகுதிகளில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இதனிடையே கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாளையொட்டி புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
மேலும் நகரின் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்த அவர்கள் மாலையில் காற்று வாங்க கடற்கரையில் பாறைகளின் மீது அமர்ந்து கடல் அலையின் அழகை ரசித்தவாறே செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோல் புதுவை தாவரவியல் பூங்காவிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அவ்வாறு பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சிறுவர் ரயிலில் உற்சாகமாக சவாரி செய்து மகிழ்ந்தனர். வங்கி அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் பணம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்பில் மறுமுனையில் பேசியவர் தன்னை வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். மேலும் அவர் அந்த பெண்ணின் வங்கி மூலம் வழங்கப்படும் வெகுமதி புள்ளிகளை பணமாக மாற்றித் தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் அவரின் வங்கி கணக்குக்கு விவரம் மற்றும் ரகசிய எண்ணை தெரிவித்தார். இதனால் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 52,000 ரூபாய் மாயமாகியுள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்தார். இதேபோல் நயினார் மண்டபத்தை சேர்ந்தவரிடம் வங்கி அதிகாரி என கூறி ஏடிஎம் எண் மற்றும் ரகசிய எண்ணை பெற்று 33,000 ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்தவரிடம் 45,800 ரூபாயும், வேல்ராம்பேட் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் 40,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவரிடம் 14,000 ரூபாயும், கோவிந்த சாலையை சேர்ந்தவரிடம் 10,000 ரூபாயும், கொரவள்ளிமேடு கிராமத்தை சேர்ந்த பெண்ணிடம் 2,000 ரூபாய் என மோசடி நடைபெற்றுள்ளது. புதுச்சேரியில் 16ஆம் தேதி ஒரே நாளில் 7 பேரிடம் 1,96,000 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,300 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.